இதை தாண்டி வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அந்த ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பெருசாக வந்து இது பண்ண மாதிரிலாம் தெரில. இதை தாண்டி லாஜிக் எரர்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இந்த படத்தை வந்து லாஜிக்கெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக உங்களுக்கு பெரிய குறை தெரியாது. பட் லாஜிக்காக அந்த படத்தில் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அவர் போய் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது, தெரியாத ஊரில் போயிட்டு எப்படி அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறாரு, கட் பண்ணால் டக்குன்னு இங்கே இருக்கார், கட் பண்ணால் அங்கே இருக்கார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஜம்ப் கட்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் பார்க்கும்போது எப்படி வந்தார், என்ன வந்தார் அப்படின்ற ஒரு பின் கதையோ ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கேரக்டராகவும் பார்க்கும்போது அவர் எதுக்காக இந்த விஷயத்த கையில் எடுத்தார், எதுக்காக வில்லன்ட்டு இதை கேட்டார், அதை நிறைவேற்றினாரா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரில. கடைசி கிளைமேக்ஸில் எல்லாரையும் வந்துட்டு யோசிக்க வச்சுட்டாங்க. என்ன யோசிக்க வச்சாங்கன்னா, இது வந்து வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்க போகுது, ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறாங்கன்னும் போது நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு போனோம் தமிழ் சினிமாவில், அதே கிளைமேக்ஸை வந்து இதில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது.